Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு ரவா கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பவுல்ல ஒரு கப் ரவை எடுத்துர்க்கேன். இந்த பவுல்ல நான் ஒரு ரவை எடுத்துக்கேன். எந்த கப்ல வேணா நீங்க அளந்துக்கலாம். அந்த கப் ஃபுல்லா அதுல கொட்டிட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம ரவை வறுத்தோம் அப்படினா தான் நம்ம வந்து ரவை சீக்கிரமா வெந்துரும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நம்ம வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் எண்ணெயில. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. இப்போ கலர் சேஞ்ச் இருக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒயிட்டா இருந்தது லைட் yellow கலர்ல மாறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும், ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா வறுத்துட்டே இருக்கணும். நல்லா வறுத்த பிறகு நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை கொட்டி வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்துறேன். ஆயில் ஊத்திட்டு நான் என்ன பண்றேன், கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. அப்பதான் கிச்சடி நல்லா இருக்கும். நான் எண்ணெய் அதிகமா ஊத்துனா தான் கிச்சடி வந்து சாஃப்ட்டா இருக்கும் நமக்கு, இல்லனா கட்டியாயிடும். சரிங்களா? ஆயில் ஆட் பண்ண பிறகு நான் வந்து கொஞ்சமா கடுகு ஆட் பண்றேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுங்க. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அது வந்து செவந்து கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் போட்ட பவுலுக்கு 5 பச்சை மிளகாய் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் போதும். அந்த பச்சை மிளகாவை பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மிடில் கோடு போட்டுக்கோங்க. மிடில் இல்லை துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அதை போட்டு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இஞ்சி பீஸாக கட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முந்திரி ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். சரிங்களா? கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இஞ்சி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு கப் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான், பெரிய வெங்காயமாக எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு நான் சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி நான் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? நல்லா வதக்கின பிறகு நான் வந்து 2 கேரட் எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பில் அந்த பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணுறேன். நான் வந்து நிறைய அமௌண்ட் செய்யறதுனால, குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் நிறைய பீன்ஸ் கேரட் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பீன்ஸ் கொஞ்சம் கேரட் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? என்னோட பவுல் பெருசு, நிறைய ரவைன்றதுனால எனக்கு இந்த மாதிரி காய் போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ காய் ஆட் பண்ணுறேன். நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காய் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு நம்ம வந்து ரவா கிச்சடி செய்யலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணாதான் நம்ம கிச்சடி வந்து எல்லோ கலரில் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும், ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காயிலெல்லாம் வந்து உப்பு வந்து இறங்கி நல்லா வேகும். அதுக்காக நான் அது போட்டு நல்லா கலர்றேன். ஓகேவா? உப்பு வந்து எல்லா காய் மேலேயும் நல்லா சேமாக பரவணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கலரி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிடுறேன். நல்லா வேகும் இப்போது. சரிங்களா? கொஞ்சம் நேரம் வெந்துடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் வரைக்கும் நம்ம நல்லா வந்து வேக வைக்கணும். காய் வேகிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கப்பு பவுலில் ரவை எடுத்தல அதே கப்பில் 3 பங்கு தண்ணி ஊற்றுறேன். சரிங்களா? 3 பங்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ 2 கப்பு நான் ஊற்றிட்டேன். இன்னொரு கப்பு நான் ஊற்றுறேன். 3 கப்பு இது. ஓகேங்களா? 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நீங்கள் உப்பு பாருங்கள். உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா போட்டால் நல்லா இருக்காது. ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஓகேவா? நல்ல கொதி வரணும். அந்த தண்ணியில் கொதிச்சு வரணும். அப்போ தான் காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். நல்ல கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. தண்ணி சூடாகிட்டு நல்லா கொதிக்குது. வேணும்னா நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக தண்ணி பாயில் பண்ணிட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். நான் வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதி வருது. அப்போ வந்து நமக்கு வந்து காயும் கூட சேர்ந்து வேகும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நல்லா கொதி வந்த பிறகு ரவை வந்து கொட்டிட்டு கலரி விடுங்க. கட்டியாக க்ளம்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நசுக்கி விட்டு கலரி விட்டோம்னா அது வந்து கலரி விட்டுட்டே இருக்கும்போது அந்த க்ளம்ஸ்லாம் போயிடும், சாஃப்டாக நமக்கு வரும்.
இந்த மாதிரி நம்ம கலரி விடும்போது கீழே அடி பக்கத்தில் பாருங்கள் ஒட்டவே இல்லை எனக்கு. அந்த அடியில் ஒட்டாமல் நம்மளால திருப்ப முடியணும். சரிங்களா? அடி பிடிக்கக்கூடாது. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் எப்பயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கிச்சடி. சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மேலே கொஞ்சமாக வந்து கொரியண்டர் லீஃப் கொத்தமல்லி வந்து தூவிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுட்டு போட்டுட்டு லெட்டு போட்டு மூடி வைங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கும். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து கிச்சடியில் இறங்கி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு கப்பில் போட்டு கவுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரணும். அதுதான் கரெக்டான பதம். சரிங்களா? கிச்சடிக்கு எப்பவுமே நிறைய ஆயில் ஊற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.